வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல தகப்பன் வளர்ந்த பிள்ளைகள் அந்த அறைக்குள்ளே போவதா இருந்தா கூட அனுமதி வாங்கித்தான் போகணும். பிள்ளைகள் வளர்ந்தாச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளைகள் தனியா இருக்கிற ரூம்குள்ள அப்பா போற போது கதவை லேசா தட்டிட்டு உள்ள வரலாமாப்பா கேட்டுட்டு தான் உள்ள போகணும். இது ராவனுக்கு இந்த எத்திகேசி தெரியலையா? ஏன் தெரியல? அவ்வளவு கவலை, அவ்வளவு வருத்தம். இந்திரஜித்து உடம்பு முடியாம படுத்திருக்கிறா. பொறுக்கன சென்று புக்கார். அவன் அறைக்குள்ளே எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் முன் அறிவிப்பும் இல்லாமல் உள்ள போறானா ராவணன். அரக்கனும் மைந்தன் வைகும் ஆடகத்து அமைந்த மாடம் பொறுக்கன சென்று புக்கார். சடான்னு உள்ள போயிட்டான் அவனுடைய அறைக்குள்ள. அப்பா வரதா முதல்ல செய்தி வந்திருந்தா படுத்திருக்கிற இந்திரஜித்து எழுந்திருச்சு கஷ்டப்பட்டு வாசல் வரைக்கும் வந்து அப்பாவை வரவேற்றிருப்பார். என்னதான் ராட்சசன்னாலும் அவர்களுக்குள்ள சகோதர, தந்தை, தாய் இந்த மரியாதையும் பாசமும் எள்ளளவும் குறையல. அவர்களுக்கு உள்ள இருக்கிற பண்பு உணர்ச்சியில குறைவு கிடையாது. அப்பா வராருன்னா இவன் எழுந்து போய் வரவேற்பான். ஆனா இப்ப உடம்பெல்லாம் அடிபட்டு படுத்திருக்கிறா. திடும்னு அப்பா உள்ள வந்துட்டார். கம்பன் சொன்னா அவனால எழுந்திருச்சு கும்பிட முடியலையா? எழுந்து அடி வணங்கல் ஆற்றான். கும்பிட முடியல. எழுந்து அடி வணங்கல் ஆற்றான். இந்த ரெண்டு கையை தூக்கி கும்பிட்டானா அதுக்கே கஷ்டப்பட்டானா. இரு கையும் அரிதின் ஏற்று தொழும் தொழிலா. இந்த ரெண்டு கையை தூக்கி கும்பிடுறதுக்குள்ள அவனுக்கு அவ்வளவு கஷ்டமா போச்சா. இரு கையும் அரிதின் ஏற்றி தொழும் தொழிலானி. தொழுவது தொழிலா? தொழுவது தொழில் போல அவனுக்கு அவ்வளவு சிரமமா. தொழும் தொழிலானி நோக்கி துணுக்குற்றமன். அப்படியே ஒரு நிமிஷம் மனசு இவனுக்கு துணுக்குனாச்சு. பிள்ளை இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கான் போல் இருக்கு. அழுங்கினை வந்தது என்னை எடுத்தது. ஏன்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு படுத்திருக்கிற என்று எடுத்து கேட்டார். பொழுங்கிய பொன்னினானும் என புகழலுற்றார். தந்தையே, என் பலமெல்லாம் போய்விட்டது. உருவின உரத்தை எது? உதிரம் வற்ற பருகின பகழிகள். ரத்தத்தையே குடிச்சிருச்சாம அம்பு. பருகின பகழிகள் பற்று விட்டு அருகின கவசம். கவசம் அருந்து போனது. அருகின கவசம். கண்கள் செருகின. நான் என்ன பண்ணுவேன்? என்னைக்காவது என் கண்ணு போய் செருகதா வரலாறு உண்டா? அந்த கண்கள் செருகின, உருகின உரத்தை, பருகின பகழிகள், அருகின கவசம், செருகின தந்தையே. இத்தனைக்கும் என்ன உத கொடுத்தவன் யார் தெரியுமா? அவன் தம்பி. தம்பியே இந்த போடுறானே, நாளைக்கு அண்ணன் எப்படி உதப்பான்னு யோசிச்சு பார்த்தா என்னால தாங்க முடியல. இளையவன் தன்னைதால் ராமனது ஆற்றல் எண்ணில் தலையவிழ் அலங்கல் மார்பா. நம்மையின் தங்கி தந்தால் நம்மால சமாளிக்கக்கூடிய எதிரி இல்லை. இதான் உண்மை. நம்மால சமாளிக்கக்கூடிய எதிரியா எனக்கு தோன்றவில்லை. அப்படியா? ஒரு தட்டத்தி கொடுத்தா புள்ள இவ்வளவு நொந்து போய் வந்திருக்கிறான்னு ராவனுக்கு தெரியும். சரி, நல்ல இரவெல்லாம் படுத்து ஓய்வு எடுத்துக்கோ, நல்ல ஆகாரம் சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. திரும்பி அப்பாவை பார்த்தா என்ன சொல்ல போறாருன்னு. ஏன்னா நாளைய போருக்கு நீதானே போகணும். இப்போ இன்று போய் போருக்கு நாளை வா என்றான் ராமன். நமக்கு தெரியும். மறுநாள் இவர் ஏன் போல? நீ இன்னைக்கு போயிட்டு போருக்கு நாளைக்கு வான்னு சொன்னா மறுநாள் வர வேண்டியதானே? ஏன் வரல? கும்பகர்ணன், அதிகாயன், இந்திரஜித்து வரிசையா ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சு நாளைய போருக்கு நீயே போகணும்னு ஏன் கேட்கிறான்? சபலம் தான். அதாவது போரில் வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அவள் காலில் விழுந்து அவள் நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டால் லட்சியம் நிறைவேறுவே என்ற ஆசையால், சபலத்தால் போருக்கு ஒவ்வொருத்தரையா அனுப்புறா. அவருடைய வீரத்திலே கூட இங்கே ஒரு குறை விழுந்து விட்டது. போருக்கு மறுநாள் அவன் போயிருக்கணும் போல. சீத்தை இடத்துல போய் கெஞ்சுவதற்காக போய் நிற்கிறானே ஒழிய போர்க்களத்துக்கு வேறு யாரையாவது ஒருவரை அனுப்ப வேண்டும் என்று எண்ணுகிறார். சார், நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா பாசம் உள்ளவரா இருந்தா உடம்புக்கு முடியல, பையன் சொல்லுவான் நாளைக்கு பரீட்சைப்பா, கிடக்குதுரா பரீட்சை, உடம்பு விடவா பரீட்சை முக்கியம், பேசாம படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்லப்பா நான் என் வேலைக்காக அவரை போய் நீ பார்க்க சொல்லியிருந்தல்ல, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையா இருந்தா வேலைக்காக அவரை போய் பார்க்க சொல்லியிருந்தல்ல, அவரை பார்த்தாதான் வேலை கிடைக்கும், நீ ஒன்னும் அறைய வேண்டாம், நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன், பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாசமுள்ள தகப்பன்னா பிள்ளை உடம்பு வலிக்க கூடாதும்பா. ஏ பிள்ளைக்காத்தான அப்பன் உயிரோடு இருக்கிறான். அந்த பிள்ளைக்கு உடம்பு நல்லா இருக்கணும், வளரணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் தானே எல்லா தகப்பனுமே பாடுபடுறான். இவனுக்கு அந்த ஆசை இல்ல, பிள்ளை மேல பற்று இல்ல. என்ன சொன்னான் தெரியுமா? நாளைய போருக்கும் நீயே போ ஆண்டகை, நீயே இன்னும் ஆற்றுதி அளவில் போர், நாளைக்கு நீயே போடாம. மறுநாள் போருக்கு மீண்டும் புறப்பட்டு போகிறான். இது சாதாரணமான போரா நடக்கவில்லை, மிக கடுமையான ஒரு போராக நடந்தது. இந்த மறுநாள் போருக்கு போன உடனே இந்திரஜித்து லட்சுமண பெருமாளை பார்த்து ஒரு பேச்சு பேசுகிறார். நீ ராமனுக்கு முன் பிறந்தவனா பின் பிறந்தவனா? இந்திரஜித்து. லட்சுமண பெருமாள் என்ன சொல்வாரு? நான் ராமனுக்கு பின் பிறந்தவன் இல்ல, இன்னையிலேருந்து உன்னை நான் முன் பிறந்தவன் ஆக்கி ராமனை பின் பிறந்தவன் ஆக்குவேன். இதெல்லாம் எப்படி இவரால முடியும்? நமக்கு ஒரு ஆச்சரியமா. முன் பிறந்தவனை பின் பிறந்தவன் ஆக்கி பின் பிறந்தவனை முன் பிறந்தவன் ஆக்குவேன். எப்படி? ரொம்ப சுலபம். நீ ராமனுக்கு பின் பிறந்தவன் இல்லையா? இன்னைக்கு ராமனுக்கு முன்பு இறந்தவனா ஒன்னு ஆக்கிட்டா, முன்பு இறந்தவனை சேர்த்தா முன்பு இறந்தவன்.
நீ பின் பிறந்தவன், உன்னை முன் பிறந்தவனாக ஆக்கி, பின் பிறந்தவனை முன் பிறந்தவனாக ஆக்கி நான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன். இந்த வசன டயலாக் எல்லாம் இவருக்கு தெரியாது, லட்சுமண பெருமாளுக்கு. அவருக்கு செயல் தான் தெரியுமே ஒழிய இது மாதிரியான வசனமே பேசி காலத்தை ஓட்டலாங்கிற டெக்னிக் எல்லாம் அவருக்கு தெரியாது. சில பேருக்கு தான் தெரியும், வசனமே பேசி எவ்வளவு காலம் ஓட்டலாமோ அவ்வளவு காலம் ஓட்டலாம்னு சில பேருக்கு தான் தெரியும். அவன் முடிவு பண்ண, முன் பிறந்தவனை பின் பிறந்தவனாக்கி, பின் பிறந்தவனை முன் பிறந்தவனாக்கி. இதெல்லாம் வேண்டாம், வா சண்டை ஆரம்பிக்கிறான். அத்திரங்கள் பரிமாறப்பட்டன. இத போதாக்குறைக்கு மகோதரன் இந்திர வடிவத்தை எடுத்துக்கொண்டு வந்து ராமனுடைய படையை குழப்புகிறார். இந்திரனே வந்து இவர்களை தாக்குவது போல மாயா போர் நிகழ்கிறது. பிரம்மாஸ்திரத்தை ஏவுவதை தவிர வேறு வழி இல்லை என்று இந்திரஜித்தன் தான் வெல்லுவதற்காக பிரம்மாஸ்திரத்தை ஏவுகிறார். இந்த பிரம்மாஸ்திரத்திலே கட்டுண்டு இவர்கள் வீழுகிறார்கள். ஓடிப்போய் தந்தை இடத்திலே செய்தியை சொல்லுகிறார். இங்கே மீண்டும் இளைய பெருமாள் விழுந்து கிடக்கிற அந்த துன்பத்தை கண்டு ராமன் வந்து கண்ணீர் வடிக்கிறார். இவன் எப்படி, நான் முதலே சொன்னாப்புல மற்ற எல்லாரையும் பிரிந்தவனால இருக்க முடியும், இளையவனை பிரிந்திருக்கிற துன்பத்தை மட்டும் அவனால தாங்க முடியாது. அந்த ராமன் ஓப்பனா பேசுகிறான் என்று இந்த இடத்துல பேசுவதா கம்பன் அமைத்து காட்டினான். எங்க அப்பாவை விட்டுட்டு நான் வெளியில வந்தேன். ஏன், எனக்கு ஒரே ஒரு தைரியம், என் தந்தையை விட்டாலும் எனக்கு அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்னு தெரியும். எந்தை இறந்தான் என்றும் இருந்தேன், உலகு எல்லாம் தந்தன், என் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு வெளியில வந்தேன். அப்ப கூட நான் சந்தோஷமா இருந்தேன், என்னால இருக்க முடிஞ்சது. ஏன் தெரியுமா, இருந்தாய் நீ என நின்றேன். நீ என் கூட இருக்கிற அந்த ஒரே தைரியத்துல இவ்வளவு விட்டுட்டு நான் வெளியே வந்து நின்னேன். ஆனா இப்ப நீ என்னை விட்டு போயிட்ட. வந்தானன் ஐயா வந்தானன், இனிமேல் இந்த உலகத்தில் இருப்பதில் எனக்கு விருப்பமில்லை. எனக்கு தாய் யார் தெரியுமா, சுமித்திரையோ கோசலையோ கைகையோ அல்ல. இது எதுக்கு எதிரொலி தெரியுமா, காட்டுக்கு வரபோது லட்சுமண பெருமாள் சொன்னார், என் தாய் எனக்கு தந்தை தாய் எல்லாம் வேறு யாரும் அல்ல, நீதான். நற்றாயும் நீ, என்னை வயிற்றில் பெற்றாயும் நீ, தனி நாயகன் நீன்னு பேசினாங்க லட்சுமணன். அப்ப ராமன் பதில் சொல்லல, இப்ப சொல்றான். அவன் கீழே கிடக்கிற போது, டேய் எனக்கு அம்மா யார் தெரியுமா, நீதான்டா. எனக்கு அப்பா யார் தெரியுமா, நீதான்டா. ஏன் மனைவிக்குரிய அந்தஸ்து வேற யாருக்கும் கொடுக்கல, நான் அதை உனக்கு கொடுக்கிறேன். என் மனைவியை நான் எவ்வளவு நேசிக்கிறேனோ அவ்வளவுக்கு ஒன்னையும் நான் நேசிக்கிறேன். தாயோ நீயே, தந்தையும் நீயே, தவம் நீயே, சேயோ நீயே. ஒரு பெரிய அற்புதம். திருமணமாகி சில காலத்துல குழந்தை இல்லைன்னா எல்லாருக்கும் மனசு வருத்தம் வரும். இப்ப காட்டுக்கு வந்த இடத்திலே நெறியை மேற்கொண்டிருக்கிற காரணத்தினாலே பிள்ளை பேருக்கு உரிய வாய்ப்பு அங்க இல்ல. ஆனா திருமணமாகி இத்தனை வருஷமாகி பிள்ளை இல்லையேன்னு ராமன் வருத்தப்படலையா, குழந்தைய கொஞ்சம் முடியலையேன்னு வருத்தப்படலையா? ஏன் தெரியுமா, லட்சுமணா எனக்கு கண்ணுக்கு கண்ணான பிள்ளையா நீ இருக்கிறேங்கிற ஒரே தைரியத்துல இவ்வளவு நாள் அந்த வருத்தம் இல்லாம இருந்தேன். எனக்கு சேயும் நீயே, எனக்கு பிள்ளையும் நீதான்டா. தாயோ நீயே, தந்தையும் நீயே, தவம் நீயே, சேயோ நீயே, தம்பியும் நீயே, திரு நீயே. திரு என்பது மனைவிக்குரிய இடம். திரு நீயே, போயோ நின்றாய், என்னை இகழ்ந்தாய், புகழ் பாராய். உன்னை விட நெஞ்சு எனக்கு ரொம்ப பாராங்கல்லடா, அதான் நான் இன்னும் உன்னை நோக்கி வரலன்னு நினைக்கிறேன். இது லட்சுமண பெருமாள் ஊரை விட்டு புறப்பட்டு காட்டுக்கு வரும்போது ஒரு வரி கம்பன் பயன்படுத்துவா, இவ்வூர் உறவு என்பது இவன் ஒருவனோ. இந்த ஊர்லயே ராமனுக்கு உறவுக்காரங்கிறது இவன் ஒருத்தன் தானான். ஏன், எல்லாரும் ராமனை அப்படியே அம்போன்னு விட்டாச்சு. ஆனா கூடவே போனோம்னு போய் சேர்ந்தவன் யாரு, இந்த லட்சுமணன் ஒருத்தன் தான். இந்த ஊர்ல இத்தனை பேர் உறவுக்காரன் இருந்தாலும் யாரும் ராமன் பின்னாடி கடைசி வரைக்கும் போல. இவ்வூர் உறவு என்பது இவன் ஒருவனோன்னா, அந்த உறவுக்கு ஒருவன் என்பதை இங்க நிரூபிக்கிறான் கம்பன். ஏன் தெரியுமா, தாயாய் தந்தையாய் மகனாய் அறிவுரை சொல்லுகிற அமைச்சனாய் மனைவிக்குரிய அன்பு செலுத்துகிறவனாய் வாழ்கிறான் லட்சுமணன். இது வெறும் மிகைப்படுத்திய பாடல் அல்ல. தாயின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, தன் குழந்தை வேளா வேலைக்கு சாப்பிடணும், உடம்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறவள் தாய். காட்டுக்கு வந்த நாள்ல இருந்து காயும் கிழங்கும் கனியும் கொண்டு வந்து ராமன் உடல் நலத்தை பேடி தாயாய் இருந்தவன் இவன், அன்பு செலுத்தியவன் லட்சுமணன். தந்தை யார் தெரியுமோ, பிள்ளை தப்பு பண்ற போது கண்டிச்சு இதை செய்யாதரா, இதை செய்டா, இப்படி செய்டா அப்படின்னு பையனை நெறிப்படுத்துறான் பாருங்க, அவர்தான் தகப்பன். ராமனுக்கே சந்தேகம் வருகிற காலத்திலே என் மனைவியை பல பேர் சண்டையிட்டு இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற போது, இல்லை பல தலையுடைய ஒருவன் என்றெல்லாம் நெறிப்படுத்தி நான் நம்பிக்கை விட்டுட்டு சாக போறேன்னு ராமன் போற போது, சாகலாமா வா, சாகக்கூடாது என்று அழைத்துக் கொண்டு வந்து தந்தையை போல் இடித்துரைத்து திருத்திய தந்தையாக இருந்த பெருமைக்குரியவன் லட்சுமணன். அது மட்டுமல்ல, தவம் ஒரு மனிதனுக்கு எப்படி வந்து உதவுமோ அதுபோல் ராமனுடைய தவமாக கூட இருந்து உதவியவன் அவன். பிள்ளையாயிருந்து அவனுடைய அன்பு இன்னது என்பதை வெளிப்படுத்துவதற்கு கருவியாயிருந்து ராமனால் கண்டிக்கப்படும்படியான தவறுகளை செய்து பிள்ளையாக விளங்கியவன் லட்சுமணன். நம்ம பிள்ளை தவறு பண்ணணும், நாம கண்டிக்கணும். அதான் சார் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சுவையே. அன்பு காட்டுவதற்கு தானே பிள்ளை வேண்டும். அந்த பிள்ளையாகவும் இருந்தவன் அவன், தம்பியாகவும் இருந்தவன் அவன். திரு
மனைவியை போல ராமனுடைய நன்மைக்காக எப்போதும் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த ராமனுடைய நன்மைக்காகவே தன் வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டிய மனைவியின் அன்பையும் வெளிப்படுத்தியவன் இவ்வூர் உறவு என்பது ஒருவன் என்பதை லட்சுமண பெருமாள் நிரூபித்ததாலே எல்லா உறவையும் சொல்லி ராமன் எழுதானா, எனக்கு அம்மா அப்பா தம்பி மகன் எல்லாமே நீதானடா, நீ போயிட்டியேடா. பயிலும் காலம் 10 நாளும் படர்காலத்து அயில்கின்றேனு காவன நல்கி அயலாலாய் வெயிலென்றுன்னாய் மழை. வெயில்னு பாத்தியா மழைன்னு பாத்தியா, ஒன்னையும் பார்க்கல. துயில்கின்றாயோ இன்று இவ்வுறக்கம் தவிராயோ. நீ தூங்கலே 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 நான் வருத்தப்படுவேன். நான் சீத்தையும் இருக்கிற போதெல்லாம் காவலுக்கு நின்ன, நீ தூங்கலே தூங்கலேன்னு வருத்தப்பட்டேன். நீ தூங்கலேன்னு அன்னைக்கு நான் வருத்தப்பட்டேன், இன்னைக்கு இப்படி தூங்குறியேன்னு வருத்தப்படுறேன்டா. இப்படி ஒரு தூக்கமா உனக்கு தேவை. துயில்கின்றாயோ இன்று இவ்வுறக்கம் தவிராய். அறம் தாய் தந்தை சுற்றம் மற்ற எல்லாம் எனையெல்லால் துறந்தா, என்ன தவிர வேற யாருமே இல்லேன்னு துறந்தேன்னு மூர்ச்சையாகி அப்படியே லட்சுமண பெருமாள் மேல் விழுந்தார். ராவணனுக்கு செய்தி போச்சு, ராமன் லட்சுமணன் மயங்கி கிடக்கிறார்கள். உடனே சீத்தையை கொண்டு போய் இந்த காட்சியை காமிச்சிட்டு வாங்கினான். எவ்வளவு குரூரமானவும் பாருங்க. உண்மையிலேயே எள்ளளவாவது ஒரு அன்பு இருக்கும்னா இது மாதிரியான காட்சியை நம்முடைய அன்புக்கு உரியவர்கள் பார்க்க கூடாதுன்னு நினைக்கணும். அதான் அன்பு கிடையாது. போய் இந்த காட்சியை காண்பிச்சுட்டு வா. அவளுக்கு மனசு அப்பவாது மாறுதான். விமானத்தில் ஏற்றி காண்பிக்க பிராட்டி நடுங்கி போன, ஐயோ என் தலைவனுக்கும் இளையவனுக்கும் ஆபத்தோ என்று எழுதார். திருஜடை தான் தேர்ச்சினார். கவலைப்படாது, நிச்சயமா இருவரும் மரணம் அடைந்து விட்டதா எண்ண வேண்டியதில்லை. இலக்குவனுக்கு மரணம்னா ராமனுக்கு மரணம், ராமன் மரணம் அடைந்தா நீ இந்த விமானத்திலேயே நிற்க முடியாது. அதனால இதை பற்றிலாம் ஒன்னும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவள் தேற்றுகிறாள்.